முக்கிய செய்தி. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைக்கிறார். கார்த்திக், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. மதுரையில் மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து முறைகேடு தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விவகாரத்தில் தற்போது மேலும் ஒரு உதவி ஆணையர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீபிகா. எனவே மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை 10 வார்டுகளிலும் தொடர்ந்து வந்து இந்த 5 மண்டல தலைவர் இருக்கிறார்கள். அந்த 5 மண்டலத்தில் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் சொத்து முறைகேடு விவகாரம் தொடர்பாக தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமாரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் தீபிகா. இந்த வழக்கில் முன்னதாக ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உள்ளிட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 19 ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுவரை மேலும் 5 மண்டல தலைவர்கள் 2 நிலைக்குழு தலைவர்களை ராஜினாமா செய்துள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழுவில் தற்போது தூத்துக்குடியின் மாநகராட்சி பணியாற்றி வந்த உதவி ஆணையர், ஏனென்றால் இங்கே ஏற்கனவே பணியாற்றி தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணியாற்றி வந்த சுரேஷ்குமாரை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிஐஜி அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு செயல்பட்டு வரும் நிலையில் கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளிவருகிறது தீபிகா. இவரின் வாக்குமூலத்தில் கிட்டத்தட்ட முன்னாள் மற்றும் தற்போதைய அரசியல்வாதிகள், நிர்வாக நபர்கள் என அடுக்கடுக்காக பெயர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது தூத்துக்குடி மாநகராட்சி பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தீபிகா. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.